எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு தம்பி இளம் பேச்சாளர் பா பிரசாந்த், அவர் பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ கூட்டங்களில் போதகர்கள் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலே இருந்துச்சு. ஆண்டவராகி இயேசுவினுடைய நாமத்தினாலே அந்த ஸ்டைலு அடே அப்பா. அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த கூட்டத்திற்கு என்னை எதற்காக பேச அழைத்திருக்கிறீர்கள்? அந்த ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி தம்பி பிரசாந்த் ரொம்ப அழகா பேசினாரு. அவர் கொண்டு வந்த பேப்பரை மடக்கி வச்சுட்டு பேசினார் பார்த்தீங்களா, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி. பேப்பர் பார்த்து பேசுகிற கட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பேப்பரை பார்த்து தலைவைக்கிட்டு இருப்பாங்க, அதாவது மும்மொழி கொள்கை அது என்னன்னா அப்படின்ட்டு அது எதையாவது சொல்லி தொலைய அப்படின்னு கீழே இருக்க ஆளுகள்லாம் கடுப்பாகிற மாதிரி பேப்பரை பெறற்ற கட்சி தலைவர்களை பார்த்துருக்கான். நம்ம எதிர்கட்சி தலைவரே எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் எம்ஜிஆருடைய பாட்டை 15 பேப்பரை தேடினார். கண்ணகி நகரில் பேசினார் சென்னையில். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் அவர்களின் பாட்டு ஞாபகம் வரல, அந்த பேப்பர் அடியா, அந்த பேப்பரை குடியா அப்படின்னு 4-5 பேப்பரை பார்த்துட்டு அந்த ஒரு வரியை திக்கி திணறி சொன்னாரு முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அது எந்த வார்த்தையை சொன்னார்னா, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற எம்ஜிஆர் பாடியிருக்கிறார் அப்படின்னாரு. அதே பாட்டில் எம்ஜிஆர் பாடியிருக்காரு இன்னொரு வரி உங்களுக்காக வேண்டிய. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்கள் ஸ்டாலின் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், தளபதி ஸ்டாலின் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். எடப்பாடியார்களே, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே எடப்பாடி போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஏன் வந்தோன்னே எம்ஜிஆர் பாட்டு பாடினேன் தெரியுமா? இந்த ஒருத்தர் நமக்கு சால்வை போட்டார். அவர் ஒரு தொப்பி வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவரால் தான் இப்போ எனக்கு இந்த எம்ஜிஆர் பாட்டே ஞாபகம் வந்துச்சு. இல்லாட்டி அந்த சப்ஜெக்டே தொட்டிருக்க மாட்டேன். இப்போ அவர் தொப்பி போட்டிருக்காரு. அவர் எம்ஜிஆர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்ஜிஆர் தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கான். அதிமுக காரங்களே, ஏனே உனக்கு இது வேண்டாத வேலை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்டைல் தான் யூனிக்கு. மஞ்ச துண்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் என் தலைவர் தான். உலகத்தையே சொக்க வைத்த அந்த வார்த்தை, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. இப்ப நான் மிமிக்ரி பண்றேன், இதுக்கே உழவு கைதட்டுனா என் தலைவன் சொல்றப்ப எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி இருப்பார்கள். அது தலைவர் ஸ்டைல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.